இப்போது ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே சீட் ஒட்டி உட்காரக்கூடாது. ஒட்டிட்டா இங்கே லாக் ஆகிடுதுல்ல உனக்கு, அது வேலை செய்யாது. புரியுதா? அது வேலை செய்யணும், இல்லை கால் வேலை செய்யணும் இல்லையா நம்மளுக்கு. அதனால் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுற, முன்னாடி தள்ளி உட்காரணுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சீட் பெல்ட் போடணும் அங்கிள். அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரா? இல்லை அங்கிள், அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? யாரும் பின்னாடி இந்த சீட் பெல்ட் போட சொல்லுங்க சொன்னாங்க. யாரும் பின்னாடி இருந்து சொன்னாங்களா? முன்னாடி இருந்து யாரும் சொல்லியா? சரி, ஓகே. இப்போது சீட்டை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மிரர் வந்து 2 மிரர் வந்து பார்க்கணும். ட்ரை ஆங்கிளில் இருக்கும் முக்கோண வடிவத்தில். இந்த மிரருடைய பொசிஷன் தெரியுதா? லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு, ஓகேவா? இது ட்ரை ஆங்கிளில் இருக்கும். இந்த ட்ரை ஆங்கிளில் வந்துட்டு இப்போ பின்னாடி இருக்கிற சென்ட்ரு மிரர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, பின்னாடி கிளாஸ் இருக்கு இல்லையா, அவுட்ரு, அந்த இன்னர் வியூவில் கரெக்டாக அந்த பொசிஷன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த மிரரை செட் பண்ணிடணும், புரியுதா? அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு மிரரை வந்து செட் பண்ணிடணும். லெஃப்ட் ரைட்டு மிரர் வந்து எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, வண்டியினுடைய பேக் டோர் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க 2 மிரர்லையும். அதோடு ஒட்டின மாதிரி வண்டியினுடைய பேக் பொசிஷன் வரைக்கும் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இது கவர் ஆகக்கூடாது, அந்த டச்சு வந்து மிரரில் இருக்கணும். அந்த காரோடைய பாடி. ஆமாம், சரியா? அந்த டச் வந்து அதில் இருக்கணும். மீதி வந்து ரோடு கவர் ஆகணும் நம்மளுக்கு, சரியா? புரியுதா? இப்போ இது இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். இப்போ நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ணினா இங்கே இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, மேலே, கீழே, இந்த 4 பொசிஷனில் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஹைட்டில் இருப்போம். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உட்காரவங்களுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுதாம்மா? ஸோ இந்த லைன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடணும். சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும் முதல்ல, 2வது மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், 3வது சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். 3வது சீட் பெல்ட்டை வந்து போடணும். இது ப்ராசஸ். முதல் நம்மளை வண்டியில் உட்காந்து தயார்படுத்திக்கிற நிலை. நம்மளை முதல் தயார்படுத்திக்கணும் இல்லையா, நம்ம பொசிஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திக்கிட்டு அடுத்து தான் நம்ம வந்து என்ன செய்யணுன்றது பார்க்க போகிறோம். இப்போ வந்து கீ இருக்கு இல்லையா, அந்த கீ வந்துட்டு 3 ஸ்டெப் வந்து போகும். முதல் ஸ்டெப் வந்து ஸ்டேரிங் வந்து லாக் ரிலீஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் 2 வீலர் ஓட்டுவீங்க. இப்போ 2 வீலர் ஓட்டும்போது உங்களுக்கு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வரும்போது என்ன பண்ணுறோம், 4 லாக் பண்ணுறோம். சைடு லாக் பண்ணிங்கன்னா அந்த சைடு லாக் பண்ணுறோம். 4 லாக்ன்றது ஹேண்ட்பேட் வந்து லாக் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். அதை வந்து புஷ் பண்ணி லெஃப்ட்டுக்காக திருப்புவோம் நம்ம. இது வந்து ஒரே டைரெக்ஷன் தான். ரைட்னா ரைட்டு அப்படியே போய்ட்டு வரணும், லெஃப்ட்னா லெஃப்ட் வழியில் வந்துட்டே இருக்கணும். இது முதல்ல ஸ்டேரிங்குடைய லாக் வந்து முதல்ல நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுக்கணும், புரியுதா? அப்போ தான் வந்து ஸ்டேரிங் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறது கொள்வது எல்லாமே வேலை நடந்துகிட்டே இருக்கும். முதல் ஸ்டெப் அதை தான் செய்யும். 2வது ஸ்டெப் வந்துட்டு பவர் லைன் வந்து ஆன் பண்ணும். இப்போ இந்த எதனா இண்டிகேஷன்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டெப் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பவர் லைன்லாம் இண்டிகேஷன்ஸ்லாம் வரும். அது வந்து எதனா வண்டியில் ஃபால்ட் இருந்தால் அந்த சென்சார் வந்து காட்டும். அந்த ஃபால்ட் என்னன்றது நம்ம தெரிஞ்சு அதை அட்டன் பண்ணி அந்த வண்டியினுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறது, புரியுதா? அது வந்து சென்சார் மாதிரி. சாவி ஆன் பண்ணோன்னே வரும் பாருங்கள், புரியுதா? ஆன் பண்ணோன்னே வரும். இப்போ நான் விஷயத்தை தான் சொல்லிட்டு வரேன், அதை பார்த்துக்கோங்க, புரியுதம்மா? இது 2வது பொசிஷன். 3வது தான் வந்து ஒரு 2 செகண்ட் நீங்கள் கீயை என்ன பண்ணுறோம், திருப்பி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டு தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும்னா விட்டுற வேண்டியது தான், புரியுதா? இது வண்டியினுடைய முதல் விஷயம். ஸ்டேரிங் லாக் ரிலீஸ் பண்ணுறோம், பவர் லைன் ஆன் பண்ணுறோம், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதை ஆஃப் பண்ணுறது எப்படி? ரிட்டர்ன் அதே மாதிரி வந்த பொசிஷன்லேயே ரிட்டர்ன் பண்ணோம்னாக்கா ஒரு ஸ்டெப் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு பவர் லைன் ஆஃப் ஆகிடும். 2வது கீயை வந்து புஷ் பண்ணணும், உள்ளே புஷ் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு போகணும். ரிட்டர்ன் கொண்டு போனீங்கன்னா சாவி ரிலீஸ் ஆகிடும். அந்த ஸ்டேரிங் லாக்கில் வந்து சாவி ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் 2 வீலர்லேயும் பண்ணுவீங்க, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4 லாக் பண்ணும்போது புஷ் பண்ணி தான் பண்ணுவீங்க.
பண்ணுறோம் இல்லையா, அதே விஷயந்தான் இதுலேயும். நம்ம வந்து வெளியில் எடுக்கும்போது பண்ணுறோம், கீ ஆன் பண்ணும்போது பண்ணல. வெளியில் கீ எடுக்கும்போது அந்த புஷ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டேரிங் லாக் ஆகிடும். திருப்பினாங்கன்னா என்ன திருப்பினாலும் கீ போடாமல் சாவி திருப்பினாங்கன்னா லாக் ஓப்பன் பண்ணும்போது புஷ் பண்ணக்கூடாதுல அங்கிள். கீ எடுக்க போடும்போது ஆமாம் எடுக்கும்போது தான் புஷ் பண்ணி இது பண்ணணும், போடும்போது தேவை கிடையாது. புரியுதா? கீயுடைய பொசிஷன் உனக்கு புரியுதாப்பா? ஓகே ஓகே. சரி புரிஞ்சுக்கிட்டியா? கேட்குதுல்ல? கேக்குது. புரியுதா? இது முதல் கீ வண்டி வந்து ஆன் பண்ணுறது கீயுடைய பொசிஷன் வேலை. ஸ்டேரிங் வந்து தம்ஸ் அப் மாதிரி பிடிச்சிக்கணும். ஸ்டேரிங் இப்போ இந்த ஸ்டேஜ் பிடிச்சின்னு இருக்குன்னா கட்டை விரல் வந்து தம்ஸ் அப் மாதிரி. இந்த கட்டை விரல் கீழே இப்படி வந்து கீழே லாக் கொடுத்தீங்க அப்படின்னா இது வெயிட் கொடுக்கும். இந்த கை விரல் வந்து பெண்ட் ஆச்சுனாலுமே ஸ்ட்ரென்த் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சும்மா தானே வச்சுட்டுருன்னு நினைப்போம், ஆனால் இது வந்து கிளியராக ஸ்லோவாக அப்படியே கீழே இறக்கிட்டு போவோம் கையை. இந்த ஒரு விரல் வந்து இந்த ஃபுல் கையை வந்து தாங்கிட்டு இருக்காது, அது கீழே தான் டவுன் பண்ணும். கீர் மாற்றுறதுக்கு கை எடுப்பீங்க, அப்போ கை எடுக்கும்போது நம்ம ரைட் சைடில் ஸ்டேரிங் வந்து கொண்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போது அந்த விஷயத்தை வந்து செய்விடும். அப்போ தம்ஸ்அப் மாதிரி வச்சிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகிடும். கை வந்து இடம் மாற்றி திருப்புற ஒரு விஷயம் இருக்குது, இடம் மாற்றாமல் திருப்புறது ஒரு விஷயம் இருக்குது. இடம் மாற்றி திருப்பணும் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து அதிகபட்சமாக செய்யும்போது இப்போ ஒரு சுற்றுறோம் அப்படின்னாக்கா அப்போ நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து கையெடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். புரியுதா? கையை வந்து இடம் மாற்றி பண்ணிக்கணும். ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கண்டினியூஷனில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கை வந்து இன்ட்டு போட்டுரும். பாதி ஸ்டேரிங் நீங்கள் திருப்பினாலுமே பாதி ரவுண்டு திரும்பினாலுமே கை இன்ட்டு போந்துடும். இன்ட்டு விழுந்துச்சுனாக்கா உங்களால் வந்து ஸ்டேரிங் திரும்ப முடியும். அதுக்கப்புறம் கை ரொட்டேட் ஆகாதுல்ல. அப்போ அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு கையை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும். சும்மா நீங்கள் வெறும் கையை வரையும் தேய்ச்சிட்டே கூட போய் பாருங்கள். இப்படி தம்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படி தேய்ச்சிக்கிட்டே கூட போய் உங்களுக்கு எந்த கை வாட்டம் வருது ரெண்டு கையும் வச்சு பண்ணிடுவேன். ஆமாம், ரெண்டு கையும் ஒன்றா வச்சுக்கோ. இப்போ நீ லெஃப்ட்டு திருப்புறியா ரைட்டு திருப்புறியா? ஸ்டேரிங் திருப்பாத. இப்போ கை நாச்சு பார்த்துக்கோ. இப்போ இதுக்கப்புறம் உங்களால் செய்ய முடியுமா? அப்போது ஒரு கை அங்கே வேலையை பார்க்கணும், ஒரு கை வந்து குடுக்கல் வாங்கணுன்றது. இப்போ ஒரு பொருள் வச்சுருக்கிறோம், இப்போ இந்த கையில் இருக்கிற பொருள் லெஃப்ட்டில் இருக்கிற பொருள் ரைட் கொண்டு வரணும், இந்த பொருள் வந்து இப்படி கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ இதை கொண்டு வந்து கொடுக்கும்போது இதை வாங்கிக்கணும், இந்த கையை ஃப்ரீயாகி திருப்பி கொண்டு போகணும், திருப்பி இதை கொண்டு வந்து கொடுக்கணும், இதை பிடிச்சிக்கணும். புரியுதா? இந்த பொசிஷனுக்கு பார்க்கணும். அரை வட்டத்திலேயே நம்ம கை வேலை பார்க்கணும். அது பழகினதுக்கப்புறமா அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. செய்ய வேண்டிய முறை இதுதான். இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். புரியுதா சொல்கிறது? ஆனால் வந்து அதிகமாக செய்யும்போது அந்த மாதிரி கையெடுத்து பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டில் போகும்போது லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், கை எடுக்காமல் சும்மா லைட்டாக ஒரு ஷேக் அவ்வளோதான் இருக்கும். அந்த வேலையிலையும் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். எந்த சைடும் ஒன் சைடு ஸ்டேரிங் வெயிட் கொடுக்கக்கூடாது. ரெண்டு கையுடைய பேலன்ஸும் ஒரே ஈவனாக இருக்கும். புரியுது நான் சொல்கிறது? இப்போ தராசு இருக்குன்னா தராசு முள் பார்த்தா என்ன பண்ணணும், ரெண்டு தட்டும் ஒரே ஈவனில் இருக்கணும், முள் நேராக இருக்கணும். அந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து வேலையை பார்க்கணும். புரியுதாம்மா? ஏன்னா ஒரு கை ஒரு சைடு வெயிட்டு ஒரு சைடு ஃப்ரீனஸ் கொடுத்தோம்னா எந்த சைடு நீங்கள் வெயிட் கொடுக்குறீங்களோ அந்த சைடுக்காக ஸ்டேரிங் மைல்டாக திரும்பும். அது மைல்டாக ஸ்டேரிங் ரைட்டில் போய்ட்டே இருக்கும். அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? பிகினிங்கில் உங்களால் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. இது ஸ்டேரிங்குடைய விஷயம். புரிஞ்சுதா? ரெண்டாவது, கிளச்சும் ஸ்டேரிங்கும் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணிடணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம. அப்போ தான் அந்த விஷயம் வந்து நமக்கு ஈஸியாகும். புரியுதா? இப்போ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? உனக்கு இருக்குதாம்மா? இல்லை, புரியுதா? இப்போ நான் சொல்கிறது தெளிவாக புரியுதாங்களா உங்களுக்கு? இப்போது அடுத்து கீழே வந்துட்டு பெடல் 3 பெடலை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த 3 பெடல் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஏபிசின்னு இருக்கும். ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. இந்த ஏபிசியை வந்து நம்ம தலைகீழாக மாற்றி ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். சிபிஏ இந்த ஃபார்முலா தான் இங்கே வேலை பார்க்கும். கிளச்சு, பிரேக், ஆக்சிலேட்டர். பேசிக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? முதல் விஷயம் கிளச்சு தான் நம்மளுக்கு ஆரம்பமாகுது. அப்போது அந்த கிளச்சு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து லெஃப்ட்லேருந்து வர்றதுன்னு போது நமக்கு புரியல அப்படின்னாக்கா அதை 1 2 3ன்னு மாற்றி கூட வச்சுக்கலாம். லெஃப்ட் கால் வந்து ஃபஸ்ட்டு பெடல், செகண்டு பெடலுக்கு வந்துட்டு ரைட் சைடு கால், தேர்ட் பெடலுக்கு வந்து ரைட் சைடு கால். புரியுதா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த பொசிஷன்லையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா எப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு கிளச்சு, பிரேக், ஆக்சிலேட்டர்ன்றது கவனத்துக்கு கொண்டு வர முடியலன்னா 1 2 3ங்கிறத வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியான விஷயம் புரிய வரும். புரியுதம்மா? லெஃப்ட் கால் வந்து கிளச்சுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அந்த காலுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. ரைட் சைடு கால் வந்துட்டு